வெல்கம் பேக் டு நியூஸ் அரங்கம் அண்ட் திஸ் இஸ் சந்தோஷ். திஸ் இஸ் வசி. ஆமாம் வசி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு யங்ஸ்டர் மத்தியில் பிரபலமாக பேச்சு பொருளாக இருக்க சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதை பற்றி தான் விவரமாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம், என்ன பிஜேபி பிஜேபின்னு சொன்னீங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொன்னீங்க. அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜய் தீபக்ன்ற ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க மே 18 அன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்த ஒரு குறுகிய காலத்திலேயே ரூலிங் பார்ட்டி, அப்புறம் ஒரு சில பார்ட்டியெல்லாம் தாண்டி இவங்களோட வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. இது இன்னைக்கு இணையதளத்துலேயும் சரி, இன்ஸ்டால் மத்தியிலையும் சரி பேச்சு பொருளாக இருக்குது, வைரல் கண்டென்ட்டாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆமாம், காக்ரோச்னு சொன்னீங்க. இப்போ காக்ரோச்னா என்னது, அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. இந்த ஆன்லைன் மோசடி, அப்புறம் இந்த ஃபேக் டிகிரி, இதை பற்றி ஒரு ஒரு செப்பரேட் நியூஸ் ஒன்று வருது. அதை விசாரிக்க வருது சூரியகாந்தன்ற ஒரு நீதிபதி. அவர் தான் அந்த ஹைகோர்ட்டில் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு நீதிபதி. அவர் பேசுகிறப்ப என்ன சொல்லிடுறாருன்னா, இளைஞர்களெல்லாம் வேலை வெட்டிக்கு போவாங்க, ஆன்லைன்லேயே புது புது பக்கங்கள் உருவாக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அந்த மாதிரி பக்கங்கள் உருவாக்கிக்கிட்டு கேலி சித்திரங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விமர்சிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் விமர்சிச்சிருக்காரு. இதுலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் இவர் ஆமாம், நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்குறதுனால நாங்கள் கரப்பாம்பூச்சி தான் அப்படின்னு சொல்லி சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு புதிய அமைப்பே தொடங்கிறாங்க. இதுலேருந்து தான் இந்த காக்ரோச்ன்ற பேர் இந்த பார்ட்டிக்கு வருது. ஆனால் அவர் இன்னொரு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஜட்ஜி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ சோசியல் மீடியா பார்த்து இது ட்ரெண்டிங்கான கருத்து தான், ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இதை பற்றி ப்ரெஸ் பீப்புள் அவங்ககிட்ட கேட்குறப்ப தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த ஆன்லைனில் மோசடி பண்ணுறவங்க, இவங்கள தான் அவர் குறிப்பிட்டு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த சிஜேபின்றது ஒரு ஆக்ரோஷ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எலெக்ஷனை சந்திக்க போகிறோம், ஒரு அமைப்பாக இருந்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் 23 மில்லியன் போயிடுச்சுன்னா. 23 லாஸ்ட்டாக பார்க்குறப்ப 18 இருந்துச்சு, இப்போ 23 கிட்ட. அதான் அவங்க வளர்ச்சின்றது பீக்கில் போய்கிட்டே இருக்குது. எல்லா நாளும் அவங்க பார்க்கப்படுறாங்க. அப்புறம் அவங்களோட கொள்கை கூட அவங்களோட இன்ஸ்டா பேஜில் விட்டுருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாமா? அவங்க கொள்கை என்னென்னா, பெண்களுக்கு 55% இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க அதிகபட்சமாக அரசியலுக்குள்ளே இருக்கிறது இவங்களோட மெயின் ஃபோக்கஸ்ஸு. அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள், இந்த கோர்ட்டில் ரிட்டையர் ஆனவங்களாம் திருப்பி அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்றது இவங்களோட கொள்கைகள். அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர்றது, அப்புறம் கரப்ஷனை தட்டி கேட்கறது, இந்த மாதிரி ஒரு 5 கொள்கைகள் இருக்குது. அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம், கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த பார்ட்டியில் சேர்றதுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும், இதனால் மக்களுக்கு என்ன பயன் இருக்குது இந்திய மக்களுக்கு? இதில் என்னென்ன குவாலிட்டிஸ் வேணுன்னா, அது ரொம்ப லேசியாக இருக்கும். எப்படின்னா 24/7 ஆன்லைனில் இருக்கணுன்றது. அதுக்கடுத்து எல்லாரையும் கேலி சித்திரம் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது, இதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் ஆகிக்கலாம். வேறு என்னென்னா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், பிஏபி சொல்லுவாங்க, வேலையில்லா பட்டதாரி, முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கிற பீப்புள்ஸுக்கும் இவங்க தன் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து இவங்களால என்ன யூஸ்னால், நிறைய சொன்ன மாதிரி தான், அவங்க கொள்கையில் இருக்கிற மாதிரி தான், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் பார்ட்டி வின் பண்ணால் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஓட்டு இல்லாதவங்களுக்கு ஓட்டு மீட்டு தர்றது இருக்குல்ல, டெலீட் ஆன ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பின்னால் ஒருத்தர் ஓட்டு போட வந்திருப்பார், அவரால் அந்த ஓட்டை போட முடியாமல் ரிட்டர்ன் போனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரியை வேலையை விட்டு நிற்கிறது. இதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தர் ஓட்டு இழக்கக்கூடாதுன்றது அவங்க முக்கியமாக இருக்காங்க. ரீசெண்டாக இப்போ கூட அந்த நீட் பேப்பர் லீக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஒரு விஷயம். அந்த வீடியோ இவங்களால கொஞ்சம் பேச்சுப்பொருள் ஆகிருக்கு. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்தையும் வேலை நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க குரல் கொடுத்துருக்காங்க.
இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த மாரி நம்ம பண்ண போறோம். இது இவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2,50,000,000 மக்கள் அங்க பார்க்குறாங்க. இவங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கும்போது, அவங்க மத்தியில வந்து ஒரு பெரிய அலைய ஏற்படும். இது வந்து போலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, மற்ற யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் புரிதல் ஏற்படுத்துற ஒரு விஷயமாவும் இந்த பேப்பர் ஜனங்க பத்தி சொல்றோம். அதனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, ரூலிங் பார்ட்டிலாம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி அமைப்புகள கண்டு பார்க்கும்போது கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு. ஏன்னா, இவங்க தளத்துலருந்து போற ஒரு சின்ன வீடியோ, ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அவங்களுக்கு பாதிப்பு தரும். இப்ப இவங்கலாம் இப்ப இந்த 2,50,000 பேருமே யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ பார்க்கும்போது, யங்ஸ்டர்ஸோட பவர் என்னன்னா பார்க்கும்போது ரூலிங் பார்ட்டி கொஞ்சம் சே அவங்கள பார்த்து பயப்படுன்றது சாதாரண விஷயம் தான். இப்ப இப்ப இந்த கச்சிதரங்க நபர பத்தி பார்க்க போனோம்னா, அவருமே முன்னாடி ஒரு அரசியல் ஆம் ஆத்மி கட்சின்னு நெனைக்கிறேன். அந்த கட்சியில ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருந்த ஒரு நபர் தான். அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. பின்வரும் காலங்கள்ல அவரோட செயல்பாட்ட வச்சு தான் அவரு சோசியல் மீடியாலாம் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளா இருக்காரு. ஆமா. சோசியல் மீடியா அனுபவம் வாய்ந்த ஆளுன்னு சொல்றீங்கன்னா, ஒரு கட்சி ரீதியா அந்த சோசியல் மீடியால அனுபவம் இருக்கு இவருக்கு. ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படணுன்றது அவரோட நடவடிக்கைகள் பொறுத்து தான் இனி வரும் காலங்கள்ல அவர் நடவடிக்கைகள் பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். ஓகே டன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.